மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். Typical pattern for the knight f5 and queen g4 trap. இதே கான்செப்டில் பிளாக்கும் வந்து பண்ண முடியும். பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நைட்டு f4ல் இருக்கும் அண்டு குயின் g5 அண்டு குயின் h6 இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிஃபிகல்ட் பேட்டர்ன் இதுலேருந்து எப்படி இந்த பிளாக் வந்து ஒரு டிஸ்கவர் அட்டாக் நாஸ்டியாக உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எப்பயுமே வந்து பீசஸை வச்சு நம்ம காம்பினேஷன் போட கற்றுக்கணும். இந்த காம்பினேஷனுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பீசஸை வச்சு நம்ம ரொம்ப ட்ரிக்கியாக ப்ளே பண்ணி இதனால் வந்து எனிமிக்கு இங்கே செக்மேட் பண்ணுறதோ அல்லது எனிமியோட பீஸை கெயின் பண்ணுறதோ நம்மளோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். அதன் வகையில் இந்த பொசிஷனில் பிளாக் டு ப்ளே. இந்த பிளாக்கோட மூவ் ரொம்ப பர்ஃபெக்டான மூவ் நைட்டு g3 செக்கு. இப்போ இந்த நைட்டு g3 செக்கில் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் நம்பர் 1 பானால் நைட்டை கேப்சர் பண்ணுறது. ஆப்ஷன் நம்பர் 2 அதாவது கிங்கை g1ல் ப்ளே பண்ணுறது. இந்த ஆப்ஷன் நம்பர் 2 இந்த கிங்கு g1ல் ப்ளே பண்ணதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா செக்மேட்டு ஃபோர்ஸாகவே வந்துடும். இந்த செக்மேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-10 மூவ்ஸ்லேயே ஃபோர்ஸாக வந்துடும். அது எப்படின்னு உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த பொசிஷனில் இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் knight h3 check, g into h3, next move queen takes queen check. இப்போ king g2, queen into d2 check, queen into g3, bishop f6. இதோட பிளான் வந்து பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. h4ல் கிங்கால் எடுத்தாங்கன்னா குயின் f5 வந்து குயிக்காக செக்மேட் பண்ணிடும். ஸோ இப்போயும் வந்து அந்த பிஷப் சாக்ரிஃபைஸ் அதை எடுத்தாங்கன்னா குயிக்காக மேட் ஆகிருக்கும். பட் கிங்கு g2 போயிடுச்சு. நெக்ஸ்ட் மூவ் குயின் டேக்ஸ் e2 செக். இப்போ கிங்கு h1, அடுத்தது குயின் இன்ட்டு f3 செக். இப்போ கிங்கு g1, பிஷப் f2 செக், கிங் f1, ஃபைனலாக பிஷப் டேக்ஸ் h3 செக்மேட். சரி, இந்த மாதிரி எடுக்கும்போது இப்படி மேட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த நைட்டு g3ங்கிற மூவுக்கு மோஸ்ட்லி யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கிது அதனால் அதை அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ h இன்ட்டு g3. இதுக்கப்புறம் இந்த பிளாக்கோட ஸ்டன்னிங் ரிப்ளே மூவ் குயின் h6. இது யாருமே வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கால்குலேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயந்தான். இது ரொம்ப பெரிய அனுபவம் உள்ள பிளேயர்ஸ் மட்டுமே ப்ளே பண்ணக்கூடிய மெத்தடு. இந்த குயின் h6 செக்கில் கிங்கை ஃபோர்ஸாக g1 புஷ் பண்ணுறோம். அப்படி புஷ் பண்ணும்போது இந்த நேரத்தில் இந்த டிஸ்கவர் செக்கை நம்ம உருவாக்குறோம். இந்த டிஸ்கவர் செக்கில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு h3. அப்படி நைட்டு h3 போயிட்டு செக் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கிங்கை f2ல் வரவிடாமையும் அந்த நைட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது கிங்குக்கு செக்கை வந்து இந்த நைட்டு கொடுக்குது. இது இல்லாமல் இந்த குயினோட டயகனல் ஓப்பன் ஆகி எனிமியோட குயினுக்கு அட்டாக்கும் வச்சுருக்கு. இதுக்கு பேர் தான் டிஸ்கவர் அட்டாக், டிஸ்கவர் செக். ஸோ இந்த பொசிஷனில் வந்து மறுபடியும் அவங்க வந்து நைட்டை கட் பண்ணால் கூட அடுத்த மூவ் குயின் டேக்ஸ் குயின், குயின் இன்ட்டு குயின் செக்கு. இப்போ இந்த செக்கு மட்டும் இல்லாமல் கிங்குக்கும் ஒரு அட்டாக் இருக்குது, அதே மாதிரி நைட்டுக்கும் இன்னொரு அட்டாக் இருக்குது. ஸோ அவங்க கிங்கை எங்கே ப்ளே பண்ணாலும் சரி நெக்ஸ்ட் மூவ் கன்ஃபார்மாக நைட்டு லாஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த கேமோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு முழுக்க முழுக்க ஃபேவர் ஆகிடும். ஒயிட்டால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காம்பினேஷன்லாம் நீங்கள் போடணும். ஏன்னா இது வந்து ஈஸியான காம்பினேஷன் கிடையாது. இந்த அளவுக்கு டெப்த்தாக யோசிக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நாங்கள் விட்டுருக்கோம். இது மாதிரி நீங்கள் பயனுள்ள வீடியோக்களை அடிக்கடி நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.